பெரம்பூருக்கும் பெரம்பலூருக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க எல்லாம் இன்னைக்கு பெரம்பூர்ல வந்து உங்களை ஏமாத்திடலாம்னு நினைச்சு பெரம்பூர் மக்களை ஏமாத்தலாம் நினைச்சு களவு காணிட்டு இருக்காங்க. நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். ஏன் இப்ப வந்திருக்காங்க? இதுக்கு அவங்களுக்கு இதுக்கு பெரம்பூருக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இதுக்கு முன்னாடி வந்து உங்களை பார்த்திருக்காங்களா? அந்த நாடிசேகர் அவர்கள் வெறும் தேர்தல் மட்டும் உங்களை வந்து பார்க்கிறவர் கிடையாது. வருடம் முழுக்க உங்களோட வாழக்கூடியவர், இந்த மண்ணின் மைந்தர். நானே வந்தேன், சும்மா சொல்லாத. உங்களோடு வாழக்கூடியவர், உங்களுடைய மண்ணின் மைந்தர், உங்க குடும்பத்துல ஒருத்தர் தான் அண்ணன் நாடிசேகர் அவர்கள். இன்னைக்கு வேற ஒரு கும்பல் வந்து உங்களை ஏமாத்தலான்னு பாக்குறாங்க. ஜாக்கிரதையா இருங்க. அவங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கை உங்க தேவைக்கும் சம்பந்தமே கிடையாது. இது வரைக்கும் அவங்க பெரம்பூர் பக்கம் எட்டி பார்த்தது கூட கிடையாது. ஆனா நாடிசேகர் அப்படி கிடையாது. உங்களுடைய ஒருத்தர், மண்ணின் மைந்தர். பெரம்பூர் மக்கள்கிட்ட இருந்து அவரையும் அவற்றிலிருந்து பெரம்பூர் மக்களையும் பிரிச்சு பார்க்க முடியாது. உங்க குடும்பத்தில் ஒருத்தர் இருக்கக்கூடியவர், உங்களுடைய சுக துக்க நிகழ்ச்சிகள் அனைத்திலையும் பங்கு கொண்டு உங்களோடு இருக்கக்கூடியவர். கிட்டத்தட்ட 40 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அண்ணன் நாடிசேகர் அவர்கள். மழை வெள்ளம் புயல் வந்தப்போ அண்ணன் அவர்கள் களத்துல இறங்கி மழையில நினைஞ்சு இடுப்பளவுல தண்ணீர் நின்று உங்க கூட நின்று உங்களுக்காக உதவி செஞ்சவர். அது மட்டும் இல்ல, கொரோனா காலத்திலையும் அவருடைய உயிரை பணைய வச்சு இந்த பெரம்பூர் பகுதி மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினரா எண்ணற்ற திட்டங்களை இந்த பெரம்பூர் தொகுதிக்கு அவர் கொண்டு வந்திருக்கிறார். இதையெல்லாம் செஞ்சுட்டு தான் அந்த உரிமையோடு உங்ககிட்ட இன்னொரு முறை வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டு வந்திருக்கிறார். அண்ணன் நாடிசேகர் வெற்றி பெற வச்சீங்கன்னா நீங்க உரிமையோடு அவர் வீட்டுக்கு போலாம். அவர்கிட்ட என்ன வேணாலும் நீங்க கேட்கலாம். போய் உங்க கோரிக்கையை சொல்லலாம். நிச்சயம் உங்க கோரிக்கையை நிறைவேற்றி கொடுப்பாரு. ஒரு போன் பண்ணா போதும். நீங்க அவரை போய் தேடுவானா? அவர் உங்க வீட்டுக்கு வர சொல்ல மாட்டாரு. நீங்க வந்து என் வீட்டுல வந்து பாருங்கன்னு சொல்ல மாட்டாரு. அவர் உங்க வீட்டுக்கு வந்து உங்களுடைய தேவைகளை உடனடியாக சரி செஞ்சு கொடுப்பாரு. அதே மாதிரி இதையெல்லாம் நீங்க மற்றவங்க கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அதனால ஏமாந்துடாதீங்க. அந்த நாடிசேகர் அவர்கள் பங்களாவில் இருக்கக்கூடிய பண்ணையார் கிடையாது. உங்க மண்ணின் மைந்தர், உங்க பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள ஒருத்தர். பெரம்பூர்ல வேற யாராச்சும் வந்துட்டாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த நாடிசேகர் அவர்கள் தவிர வேற யாருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீங்கன்னா, அப்படி தப்பி தவறி வந்தாங்கன்னா நாளைக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா கூட 30 கிலோமீட்டர் நீங்க போய் அவங்க பங்களா வீட்டு வாசல்ல கேட்டு முன்னாடி நீங்க நிக்கிறோம். அந்த கேட்டுக்கு உள்ளார கூட உங்களை உள்ள விட மாட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொடுமையெல்லாம் சுயமரியாதை உள்ள பெரம்பூர் மக்களுக்கு வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். சுறுசுறுப்புக்கும் உழைப்புக்கும் பேர் போன அந்த நாடிசேகர் அவர்கள் வேணுமா? ஓய்வுக்கும் சோம்பேறித்தனத்துக்கும் பேர் போன வெறும் அட்டக்கத்திகள் உங்களுக்கு வேணுமாங்கிறத இந்த தேர்தலில் நீங்க முடிவு பண்ணுங்க. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, தேர்தலுங்கிறது ஒரு திருவிழான்னு சொல்லுவாங்க. திருவிழா நேரத்துல எல்லாரும் வந்து கடை போடுவாங்க, வந்து செட்டெல்லாம் செட் பண்ணுவாங்க. ஞாபகம் பார்த்திருக்கீங்களா? தாஜ்மஹால், ஈஃபில் டவர் மாதிரி செட்டு போடுவாங்க. அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள்லாம் நம்ம ஊருக்கு நம்ம பகுதிக்கு தாஜ்மஹால் கொண்டு வந்துட்டாங்க, ஐஃபில் டவர் வந்துருச்சுன்னு சொல்லி போய் போட்டோ எடுத்துப்பாங்க. கூட்டம் கூடுறது உண்மைதான். ஆனா அதெல்லாம் ஒரிஜினல் கிடையாது. அதெல்லாம் வெறும் அட்டையில செஞ்சது. ஒரு சின்ன காத்து அடிச்சதுன்னா அதெல்லாம் அங்க இருக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்டுனா கீழே விழுந்துடும். அட்டைகளை நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. திருவிழா முடிஞ்சதும் கடைகள்லாம் கலட்டிட்டு எல்லாம் அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. அதே மாதிரிதான் இப்ப வந்திருக்கிற அந்த அட்டக்கத்தி கூட்டமும் தேர்தல் முடிஞ்சதும் அவங்கவுங்க பங்களால போய் ஒளிஞ்சுப்பாங்க. நான் நாடிசேகர் அண்ணன் உங்களோட இருப்பாரு, உங்க பகுதியில் இருப்பாரு. படத்துல நிறைய ஹீரோக்களை பார்த்திருப்போம். நிஜத்துல ஒரு ஹீரோன்னா எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும். யாருக்கும் பயப்படாம இருக்கணும். வில்லன்களோட சதித்திட்டங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை முறியடிச்சு காட்டணும். அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்காருன்னா அது நம்முடைய தலைவர், நம்முடைய முதலமைச்சர் அவர்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க. தலைவர் அவர்களா உண்மையான ஹீரோ, ரியல் ஹீரோவை நம்பி பயந்துடாதீங்க. இன்னைக்கு புதுசா வர்ற சில பேரு திமுகவை ஒழிப்பேன்னு சொல்லி கிளம்பி வருவாங்க. அவங்களுக்கு எல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பேருங்க அண்ணா அவர்களே பதில் சொல்லியிருக்காரு. என்ன தெரியுமா சொன்னாரு? 70 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு, எங்களை அழிச்சு புதைக்கணும்னு 4 அடிக்கு குழி வெட்ட வருவாங்க, திமுகவை ஒழிச்சிருவேன்னு சொல்லுவாங்க. அவங்க குழி வெட்டி முடிக்கிறதுக்குள்ள நாங்க 8 அடி வளர்ந்துருப்போம். பக்கத்திலேயே எங்களுக்கு 8 அடிக்கு குழி வெட்டுவாங்க. அவங்க குழியை வெட்டுறதுக்குள்ள நாங்க 16 அடி வளர்ந்துருக்கோம். நாங்க வெட்ட நீங்க எங்களை வெட்ட நாங்க வளர்ந்துகிட்டே தான் இருப்போம். திமுகவை எந்த கொம்மனாலும் அழிக்கவே முடியாதுன்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னாரு. அதை நாம இந்த தேர்தலில் நிரூபிச்சு காட்டு செஞ்சு கொடுப்பீங்களா?